இன்றைக்கி ஒரு லாங் டிரைவ் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. 2 பேரும் சூப்பராக ஜாலியாக ஹைவேஸ் ரோட்டில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு அப்படியே ஸ்கூட்டியில் பறந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வாடிப்பட்டி ரோடு கிட்ட நாங்கள் வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்துட்டு கிளம்புனோம். ஸோ அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். அதுவும் தனியாக வந்து ரைட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அக்கம் பக்கத்துலலாம் பாருங்களேன், வண்டி எதுவுமே இல்லை, நாங்கள் மட்டுமே தனியாக அந்த ரோட்டில் வந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே வந்துட்டு ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டாங்க. நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆப்போசிட்டில் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு குட்டீஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு. அது எல்லாமே வந்துட்டு நான் எடுத்து பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நம்ம போய்ட்டு அதெல்லாம் எடுத்து வாட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் உட்காந்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு போயிட்டு ஆர்டர் பண்ணி எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு மசாலா தோசையும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வடை போட்டு கொடுப்பாங்கள்ல, அதான் சாம்பாரில் வடை போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த சாம்பார் வடையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. நீட்டாக வச்சுருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு. ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதால வேண்டி அதிகமாக வந்துட்டு ஆட்கள் யாரும் இல்லை. நாங்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு ஒரு 2-3 கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க. இதுதான் வந்துட்டு அந்த சாம்பார் வடை. இது பார்த்திங்கன்னா ரூ. 50. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இது ஒன்று சாப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபில் ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த திங்ஸ்லாம் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். நல்ல காலம் பொம்மிக்குட்டியை கூட்டிகிட்டு வரல. கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா கண்டிப்பாக. ஸோ அதனாலேயே அவளை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஆனால் ஆக்சுவலி நாங்கள் இங்கே வருவோன்னு எங்களுக்கே தெரியாது. சடனாக தான் வந்தோம். ஸோ அவள் வந்திருந்தானா கண்டிப்பாக வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாள். எனக்கு தேவைப்பட்டது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும் வந்துட்டு 2-3 நான் கேட்டிருந்தேன். ஹஸ்பண்ட் எனக்கு வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. இந்த பர்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு இதை எனக்கு எடுத்துக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் அந்த சின்ன சைல்டுஹுட்டுக்கு போகிற மாதிரி இருந்தது. இந்த குட்டி ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்து ரொம்பவே லைக் பண்ணி வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி மூமெண்ட் வந்து எப்பயாவது தானே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மூமெண்ட்டை வந்துட்டு வாட்ச் பண்ணணும் அண்ட் என்ஜாய் பண்ணணும்.